இப்போ KN நேரு மேலே இந்த வழக்கு என்ன தெரியுமா, இடி வந்து ஒரு வழக்கில் நேரடியாக வர முடியாது. இடி வந்து 232 பக்க அறிக்கையை ஒரு புகார் மனுவை வந்து நம்ம டிஜிபி, பொறுப்பு டிஜிபிகிட்ட, தமிழ்நாடு டிஜிபிகிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2538 பதவிகள் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போன வருஷம் நிரப்பப்பட்டது. ஆனால் அதில் புகாரில் என்ன சொல்லியிருக்காங்க, இடி அமலாக்கத்துறை மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் 150 தரவுகள் எங்ககிட்ட இருக்கிறது. இடி சர்ச் பண்ணும்போது இங்கே திருச்சியிலையும் கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் நம்ம KN நேரு ஐயா வீடு, அவர் மகன் அருண் நேரு, அப்புறம் ஒரு தம்பி ரவிச்சந்திரன், இன்னொரு தம்பி மணிவண்ணன், இவங்க வீட்டிலலாம் ரெய்டு, இவங்க அலுவலகம் எல்லா இடத்தையும் அவங்க வியாபார ஸ்தலம் ரெய்டு பண்ணும்போது அசந்தர்ப்பத்தில் ஒரு டாக்குமெண்டெல்லாம் மாட்டுச்சு. என்ன டாக்குமெண்ட்லாம் மாட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2538 அப்பாயின்மெண்ட் போட்டாங்களே, 35 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸு அங்கே வந்து கிடைக்கும். அப்போ அதை பார்க்கும்போது தான் அவங்க அதை எடுத்து அதில் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுது, அதிகாரிகள் மட்டத்தில், ஆட்சியாளர்கள் மட்டத்தில், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நெருங்கினவர்கள் மட்டத்தில், ஊழியர்கள் மட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்குது. காசை வாங்கின அப்பாயின்மெண்ட் போட்டுக்கு தான் எல்லாமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அவங்க எடுத்துருக்காங்க. பெரிய கொடுமை என்னென்னா, 2538 அப்பாயின்மெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், AE, JE, இது இல்லாமல் சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு, அப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸர்ஸ், இந்த 4 போஸ்டிங்க்கு அப்பாயின்மெண்ட். மொத்தம் 2538. 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எழுதணும். நடத்துறது அது அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தி அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எப்படி இதுக்குள்ளே ஊழல் வந்துச்சு? இந்த பணம் எல்லாம் என்னன்னா ஹவாலா முறையில் கேஷாக வாங்கி ஹவாலா முறையில் வேறு அக்கௌண்ட்டுக்கு போய் அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு தொடர்புபடுத்தி வந்திருக்குது. அப்போ இந்த நெட்வொர்க்கை எடுத்திருக்காங்க. அதாவது ஊழலை வந்து ஒரு பொது உடைமைப்படுத்திட்ட மாதிரி தெரியுது. எல்லா துறையிலையும் ஊழல் இல்லாத துறை ஒன்று கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த அரசாங்கம். இவர்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இமய அளவுக்கு இருக்குது திமுக அரசாங்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் இடி வந்து தமிழக காவல்துறை இயக்குனருக்கு சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில் எழுந்திருக்கக்கூடிய பெரிய சர்ச்சை, கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்கிறதா, அதாவது வேலை வந்து இந்த சுகாதாரத்துறை அதிகாரி, உதவி இன்ஜினியர் இதுக்கெல்லாம் வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து உண்மை? ஆனால் இதை KN நேரு தரப்புலேருந்து மறுக்கிறாங்க. அவங்க மேலே தான் அலிகேஷன் வைக்கிறாங்க டைரெக்டாக அமைச்சர் KN நேரு மேலே. பட் அவங்க வந்து மறுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையிலே என்ன வந்து நடந்திருக்கு? இல்லை, இதில் உண்மை வந்து கொஞ்சம் தான் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய உண்மை இருக்குது, இதில் ஏகப்பட்ட உண்மை இருக்குது. இப்போ அவங்க டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அதாவது MAWS அந்த டிபார்ட்மெண்ட், முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை, அவ்வளோதான். அந்த முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 முறை இதே மாதிரி கால்ஃபர் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸு வேலைக்கு ஆட்களை எடுத்திருக்கிறாங்க கடந்த 4 வருஷத்தில். இது 3வது முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முறை பார்த்திங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு அதாவது மிகப்பெரிய கெட்ட பேர்னா, அதை விட மோசமான என்னென்னா, இது ரொம்ப ஒரு கேவலமான நிலைமையில் மக்களை கொண்டு போய் தள்ளுறாங்க. ஆட்சி நிர்வாகம் அப்படின்போது அதாவது ஊழலை வந்து ஒரு பொது உடைமைப்படுத்திட்ட மாதிரி தெரியுது. இது எல்லா துறையிலையும் ஊழல் இல்லாத துறை ஒன்று கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த அரசாங்கத்தில். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, கனிமவள கொள்ளையில் அதே மாதிரி தான் மத்திய அரசு த்ரூ அந்த சேட்டலைட்லேருந்து அவங்க எடுத்ததில் 30 மீட்டர் நீளத்துக்கு தோண்ட சொன்னால் இவங்க 300 மீட்டர் நீளத்துக்கு தோண்டிடுறாங்க. 6 அடி 10 அடி தோண்ட சொன்னால் இவங்க 40 அடி 60 அடி தோண்டிடுறாங்க. அப்போ கணக்கே கிடையாது. ஒரு பில்லை வச்சுட்டு மணல் கொள்ளை என்றாலும் கனிமவள கொள்ளை என்றாலும் ஒரு பில்லை வச்சுட்டு அவங்க 1000 லாரி லோடு ஏற்றுற மாதிரி கணக்கு. பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் போகுது. ஆந்திராவுக்கு, கேரளாவுக்கு. இன்றைக்கி கேரளாவில் அணை கட்டுறதுக்கு கூட நம்மக்கிட்டேருந்து தான் எல்லாமே போகுது, பாறைகள் முதற்கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதில் வந்து 4730 கோடி ஊழல்னு சொல்லி வரி வரவில்லை அப்படின்னு சொல்லி மத்திய விசாரணை அமைப்பு வந்து ஒரு வழக்கு, அதில் வந்து கலெக்டருங்களை விசாரிக்கிறாங்க.
இந்த கலெக்டர் தானே இதில் கையெழுத்து போடுறாங்க. ஆட்சிகள் மாறி மாறி வரும், ஆனால் கலெக்டர் நேர்மையாக இருக்குங்களா? அதிகாரி படித்தவன் பாவம் செய்தால், படித்தவன் சூது செய்தால் ஐயோ ஐயோ என்று போவான்னு வரும். அப்போ அந்த படித்தவன் வந்து அதில் வந்து நேர்மையாக இருக்கணும்ல. அப்போது அவர் தானே அந்த பச்சை கையெழுத்து போடுறாரு. அப்போ அவங்கள விசாரிக்கலான்னு அந்த கலெக்டர்கள் மேலே ஒரு 5லேருந்து 7 கலெக்டர்கள் மேலே விசாரணைக்கு தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவன் நம்ம அரசாங்கம் என்ன, நம்ம அரசாங்கத்துக்கு அது என்ன சம்பந்தம்? அதிகாரிகள் வந்து ஊழியர் செய்கிற சேவைகள், நம்ம வரி பணத்தில் காசு வாங்குறோம். எந்த விசாரணை அமைப்புனாலும் அவங்க போய் நிற்கணும், அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம அரசாங்கம் போச்சு, திமுக அரசாங்கம் போய் உலக மகா வழக்கறிஞர் வச்சு வாதாடி எங்கள் கலெக்டருங்களை விசாரிக்கக்கூடாது, இப்படி கூப்பிட்டு விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை அவங்களும் வந்து மக்கள் ஊழியர்கள், அதை விசாரணை வழக்குக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த வழக்குக்காக அங்கே போனாங்க அவங்க. அதே மாதிரி இப்போ டாஸ்மாக் ஊழல், டாஸ்மாகில் இந்த 10 ரூபா மட்டும் கிடையாது. டாஸ்மாகில் என்ன ஒரு புகார் வருது, பில் இல்லாமல் லாரிகள் வரக்குது, நேரம் தவறியும் கடை திறந்துருக்குது, அப்புறம் குறிப்பிட்ட விலைக்கு மேலே வந்து நீங்கள் இதில் டிஜிட்டல் பரிவர்த்தனையே நடக்குது. இன்றைக்கி போட்டிருக்காங்க, டிஜிட்டல் பரிவர்த்தனையில் நீங்கள் கூட காசு வாங்கியிருந்தா அதையும் டாஸ்மாக் இது கணக்கில் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு. அது எப்படி ஒப்படைச்சது? நீங்கள் திருடின பணத்தை அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிறீங்கன்னா அதையும் அக்கௌண்ட்டில் கொடுத்துடணும் அப்படின்னா அப்போது அது என்ன கணக்கில் வரும்னே தெரியலையே. இன்றைக்கி அது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இந்த அரசாங்கம் அதுலேயும் என்ன செய்யுது, உச்சநீதிமன்றத்துக்கு திமுக அரசாங்கம் போகுது, எங்கள் டாஸ்மாக் ஊழியர்களையோ அதிகாரிகளையோ விசாரிக்கக்கூடாது, அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாது, நாங்களே பார்த்துக்குவோம். இப்போ அதுக்கு தடை வாங்கிட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்ம் வாங்குறதுல ஊழல், ஸ்மார்ட் மீட்ரு அதுக்கு டெண்டரில் ஊழல், அது ஆயிரக்கணக்கான கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரேஷன் பொருட்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு அது லாரிகளுக்கு டெண்டர் விட்டுது, அந்த லாரிகள் டெண்டரில் வந்து ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் இவர்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இமய அளவுக்கு இருக்குது திமுக அரசாங்கத்துக்கு மேலே. அப்போ எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இப்போ KN நேரு மேலே இந்த வழக்கு என்ன தெரியுமா, இந்த வழக்கு வந்து இடி வந்து ஒரு வழக்கில் நேரடியாக வர முடியாது. இடி வந்து 232 பக்க அறிக்கையை ஒரு புகார் மனுவை வந்து நம்ம டிஜிபி, பொறுப்பு டிஜிபிகிட்ட, தமிழ்நாடு டிஜிபிகிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2538 பதவிகள் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை MAWS டிபார்ட்மெண்ட்டில் 2538 பதவிகள் போன வருஷம் நிரப்பப்பட்டது. இப்போ இந்த ஜூன் 6ஆம் தேதி என்பதான் முதலமைச்சர் தான் அவர் கையாளத்த அந்த சான்றிதழ்லாம் கொடுத்தார், எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாங்கி கொடுத்துட்டோம் நாங்கள் அப்படின்னு. ஆனால் அதில் புகாரில் என்ன சொல்லியிருக்காங்க, இடி அமலாக்கத்துறை மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது, 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் 150 தரவுகள் எங்ககிட்ட இருக்கிறது. நாங்கள் எதுக்காக ரெய்டுக்கு போனோம், 2013 நம்ம KN நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் என்பவர் இந்த மாதிரி நாங்கள் வந்து காற்றாலை மின் உற்பத்தி பண்ணுறோம், விண்ட் எனர்ஜி 100 மெகாவாட் கிட்ட பண்ண போகிறோம் அப்படின்னு IOB பேங்க்கில் 30 கோடி வந்து ஒரு நிறுவனத்தின் பேரில் அங்கேருந்து கடன் வாங்கியிருக்காரு. 30 கோடி கடன் வாங்கி அது வேறு நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு. அந்த பணம் 1 மெகாவாட் மின்சாரம் கூட தயாரிக்கலை, அதை திருப்பி கேட்குறாங்க பேங்க்கு. இவங்க அதை காலதாமதப்படுத்துகிறாங்க, கடைசி வரைக்கும் அதை கட்டலை. 10 வருஷத்துக்கு மேலே போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 2021 8 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு 2021 பேங்க் வந்து தேசிய வங்கி IOB வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் என்னென்னா பண மோசடி நடந்திருக்கிறது, PMLA ஆக்ட், அந்த ஆக்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா பண பரிவர்த்தனையில் மோசடி நடந்திருக்கிறது, அவால மோசடியா வேறு மோசடியா அப்படின்னு இடி உள்ளே வருது, அமலாக்கத்துறை உள்ளே வந்து விசாரிக்கிறாங்க. அதுலேயும் இவங்க போய் ஸ்டே வாங்கினாங்க. அதுக்கும் இந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து இடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தில் இடி சர்ச் பண்ணும்போது இங்கே திருச்சியிலையும் கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் நம்ம KN நேரு ஐயா வீடு, அவர் மகன் அருண் நேரு, அப்புறம் ஒரு தம்பி ரவிச்சந்திரன், இன்னொரு தம்பி மணிவண்ணன், இவங்க வீட்டிலலாம் ரெய்டு, இவங்க அலுவலகம் எல்லா இடத்தையும் அவங்க வியாபார ஸ்தலம் ரெய்டு பண்ணும்போது
அசந்தர்ப்பத்தில் ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் மாட்டுச்சு. என்ன டாக்குமெண்ட்லாம் மாட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் மிஷின்லையோ மற்ற இடத்துலையோ எல்லா டாக்குமெண்ட்லாம் மாற்றுதுன்னா, இந்த 2538 அப்பாயின்மெண்ட் போட்டாங்களே இந்த நம்ம இவர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸு அங்கே வந்து கிடைக்கிது. அப்போ அதை பார்க்கும்போது தான் அவங்க அதை எடுத்து அதில் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுது, அதிகாரிகள் மட்டத்தில், ஆட்சியாளர்கள் மட்டத்தில், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நெருங்கினவங்க மட்டத்தில், ஊழியர்கள் மட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்குது. காசை வாங்கின்னு அப்பாயின்மெண்ட் போட்டுக்குதா எல்லாமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அவங்க எடுத்துருக்குறாங்க. இது நடந்திருக்குதுன்னு. இது நடந்த பிறகு அவங்க வந்து வழக்கு போட முடியாது. அமலாக்கத்துறை வந்து நேரடியாக வழக்கு போட முடியாது. ஏதோ ஒரு ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ், ஷெட்யூல்டு அஃபென்ஸில் வந்து ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் அந்த எஃப்ஐஆரில் லஞ்சம் வாங்கினதோ இல்லை வேறு எந்த குற்றச்சாட்டுனாலும் பண பரிவர்த்தனை வித்தவுட்டில் நடந்திருக்குது, கருப்பில் நடந்திருக்குது அப்படின்னா அதில் தான் இடி உள்ளே வர முடியும், அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். அப்போ அமலாக்கத்துறை என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்கு வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் ஒரு செக்ஷன் 66(2) பிரகாரம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆதாரம், நீங்கள் எதுக்கு ரெய்டு போகிறீங்களோ அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆதாரம் ஏதாவது கிடச்சிதுன்னா, ஊழலோ கொள்ளையடிச்சதோ ஏதோ ஒரு ஆதாரம் கிடச்சிதுன்னா அதை எடுத்து வந்து சம்மந்தத்துக்குற விசாரணை அமைப்புக்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். அதை கொடுத்து அவங்கள விசாரிக்க சொல்லணும். அந்த ஆக்ட் பிரகாரம் தான் நம்ம பொறுப்பு டிஜிபிகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயத்தில் என்ன ஒரு விஷயம்னா, பெரிய கொடுமை என்னென்னா, 2538 அப்பாயின்மெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஏஇ, ஜேஇ, இது இல்லாமல் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு, அப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸர்ஸ், இந்த 4 போஸ்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் மொத்தம் 2538. 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எழுதணும். ஆமாம், தமிழ்நாட்டில் அப்பாவி இளைஞர்கள் படித்த மாணவர்கள், ஆஹா நம்மளுக்கு அரசாங்கம் வேலை கிடைக்குமேன்னு ஒரு ஆசையில்னு 2 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் எழுதலாம். நடத்துறது அது அண்ணா பல்கலைக்கழகம். ஆமாம், அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தி அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எப்படி இதுக்குள்ளே ஊழல் வந்துச்சு? இந்த புகாரில் வந்து 3 விஷயங்கள் சொல்கிறாங்க அமலாக்கத்துறை. முதல் விஷயம் வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மேல் ப்ராக்டிஸ் நடந்திருக்குது தேர்தல் நம்ம தேர்வு சமயத்தில். அது அண்ணா பல்கலைக்கழகம் பரீட்சை வச்சாங்கல்ல, அந்த பரீட்சையில் வந்து பெரிய அளவில் வந்து மோசடி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. பேருக்கு அந்த பரீட்சை நடந்துச்சா, அப்புறம் அதில் வந்து கொஸ்டின் பேப்பரோ இல்லை மற்ற விஷயங்களோ வெளியே கசியப்பட்டதா அப்படின்றது ஒன்று. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆள் மாறாட்டம் ஏதாவது நடந்துச்சா, ஒருவேளை கேண்டிடேட்டு மாற்றப்பட்டதா, அப்படி இல்லைன்னா மார்க்கு கூட போட்டது, மார்க்கில் ஏதாவது மேனிப்புலேஷன் நடந்துச்சா, குறைவான மார்க் வாங்கினது கூட போட்டது ரெண்டாவது. மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் மாற்றப்பட்டதா, கரெக்ஷன் பண்ண பேப்பரை மாற்றிருந்தாங்கன்னா இது மூன்றாவது. நாலாவது விஷயம், பேர்கள் மாற்றப்பட்டதா. ஒருத்தருக்கு ஒரு பேர் எழுதியிருப்பாங்க, அவர் நல்லா எழுதியிருக்காரு, அவர் அப்படியே விட்டுட்டு இன்னொரு பேர் அதை பேரை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது தெரியாது இல்லையா, அப்படி ஏதாவது மாற்றம் நடந்துச்சா. இதெல்லாம் வந்து நிறையா வந்து இதெல்லாம் யாரா உள்ளுக்குள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார், அவங்களாம் யார் இதில் கரப்ஷன் நடந்திருக்குது, அப்போ யாரெல்லாம் லிங்க் இருக்கிறா, இது மொத்தத்தையும் நீங்கள் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டாடணும். மூன்றாவது, இந்த பணம் எல்லாம் என்னன்னா ஹவாலா முறையில் கேஷாக வாங்கி ஹவாலா முறையில் வேறு அக்கௌண்ட்டுக்கு போய் அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு தொடர்புபடுத்தி வந்திருக்குது. அப்போ இந்த நெட்வொர்க்கை எடுத்திருக்காங்க. ஒரு பேர் இருக்குது, இப்போ மணிவண்ணன் அவர் பேர் இருக்குன்னா அவர்கிட்ட எங்கே போயிருக்குது, அவாலா வந்து தேவையில்லாமல் ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிக்குது, அந்த ஆளுக்கு இந்த லிங்க்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிக்குது. அதான் இந்த பரீட்சை வைக்கிற இடத்துல அந்த அதிகார வலயத்தில் இருக்கிறவங்கள யார்கிட்டயோ இல்லை அவருடைய நண்பர்கிட்டயோ அவருடைய உதவியாளர்கிட்டயோ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்குது அப்படின்றது பண மோசடி அப்படின்றது. இது மூணையும் வந்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு கொடுத்தா கிட்டத்தட்ட 1000 கோடி 888 கோடினா ஒரு வேலை வாய்ப்பில் மட்டும். அப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும்? இப்போ இதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? இது MAWS டிபார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது மாநகராட்சியிலேயே, டுவாடுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, கழிவுநீர் அகற்று வாரியம் இருக்குல்ல, அந்த இடத்துல அதுலேயும் வந்து கடந்த காலங்களில் வந்து இந்த 4 வருஷத்தில் ஒரு 3 தடவை அப்பாயின்மெண்ட்ஸும் போட்டிருக்காங்க, நூற்றுக்கணக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் போடப்பட்டிருக்குது. அப்போ இதே துறை, அப்போ அதுலேயும் ஊழல் நடந்திருக்குதா, இதையும் விசாரிக்கணும் இல்லை? அப்போ எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது கணக்கே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. இப்போ கழிவறை
டாய்லெட் மெயின்டெனன்ஸில் என்ன, டாய்லெட் கட்டுறதுல ஒரு பக்கம் ஊழல் தான், டாய்லெட் மெயின்டெனன்ஸு கடந்த ஆட்சி காலத்தில் 60 ரூபா 70 ரூபா ஒரு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு கழிவறைக்குன்னா இப்போ 800 ரூபா மெயின்டெனன்ஸுக்குன்னு போட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. இப்போ எல்லா துறையிலையும் இந்த மாதிரி ஊழல் ஊழல் ஊழல்னு வந்தால் இந்த அரசாங்கம் என்ன தான் செய்யுது அப்படின்னு. அப்போது நம்ம முதலமைச்சர்கிட்ட அந்த அதிகாரம் மொத்தமும் இருக்குதா இல்லையா, இல்லை அதிகாரம் பரவலாக போய் எங்கெங்கேயோ இருக்குதா அப்படின்ற எண்ணம் வருமா இல்லையா. இதற்கு மேலே ஐயா துரைமுருகன் மேலேயும் வழக்கு இருந்துச்சு. அவர் மகன் ரெய்டு நடந்துச்சு. இப்போ டெல்லி போயிட்டு வந்தார், அந்த நேரத்தில் ரெய்டு நடந்துச்சா. அதே மாதிரி தான் பொன்முடி ஐயா அவருடைய மகன் மேலே கௌதம் சிகாமணியா அவர் மேலே நடந்துச்சு. அவர் மேலே செம்மண் குவாரிகள் வழக்கு. அது எல்லா துறையிலையும் இந்த இடத்துல ஊழல் நடந்துகிட்டே இருக்குது. செந்தில் பாலாஜி தொடர்ந்து அதே மாதிரி தான் எல்லா துறையும், டாஸ்மாக் எடுத்தாலும் சரி, அவர் மின்சாரத்துறை எடுத்தாலும் சரி, எல்லா விதத்துலையும் அவர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க, இளைஞர்கள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருந்தீங்க, 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் அரசு வேலையை நாங்கள் கொடுப்போம்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலேருந்தே மொத்தமே 40,000 தான் வேலைக்கே எடுத்திருக்கீங்க. ஆனால் அதுவும் கொடுக்கல. வெளிநாட்டு முதலீடு 10 லட்சம் கோடி வந்துடுது. ஒரு 37 லட்சத்துலேருந்து 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. கிட்டத்தட்ட 992 கம்பெனிகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 1000 கம்பெனி எல்லாம் சொன்னீங்களே, எந்த அளவுக்குள்ள உண்மையாக இருக்குது இது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை. அந்த மாணவர்களை ஏமாத்துறீங்க. நீங்கள் அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துலையும் அவங்களுக்கு நீ பணம் இருந்தால்தான் உனக்கு வேலை, அந்த நிலைமையை உருவாக்கி வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் 10,000 கோடி கிட்டத்தட்ட இந்த 5 வருஷம் கல்வி கடன் ரத்து பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் நீட்டை ரத்து பண்ணுவேன். நீங்கள் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 மரணங்கள் இந்த 4-5 வருஷத்தில் நீங்கள் நீட்டை ரத்து பண்ணவே இல்லை. சரி, அந்த நீட்டில் 2.5% எய்டட் ஸ்கூல் மாணவர்கள் கொடுப்பேன், நீங்கள் அதையும் நீங்கள் கொண்டு வரவே இல்லை. சரி, லேப்டாப் பதில் கை கணினி கொடுப்பேன், நீங்கள் அதையும் கொண்டு வரவே இல்லை. பெண் குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, மாணவிகளுக்கு ஒவ்வொரு கல்லூரியிலும் பள்ளியிலையும் சானிட்டரி நாப்கின் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் லெண்டிங் மிஷின் வைப்பேன்னு சொன்னீங்க. ஆனால் அதை வைக்கல. மாலில் டாஸ்மாக்கு ஆட்டோமேட்டிக் லெண்டிங் மிஷின் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த அரசாங்கம் அப்போ எந்த அளவுக்கு தான் செய்யுது சொல்லுங்கள். எல்லாரையும் ஆசையை தூண்டி விட்டு தேர்தல் அறிக்கையை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாச்சு. ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது பெரும்பாலும் கிட்டத்தட்ட 70-80% செய்யவே இல்லை. அது நம்ம லைனாக சொல்லிகிட்டே போகலாம், நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு செய்யலன்றது. கேஸுக்கு 100 ரூபா மானியிலேருந்து, டீசல் விலை குறைப்புலேருந்து, அதே மாதிரி பழைய பென்ஷன் திட்டத்திலேருந்து, ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு, அப்புறம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னது, தூய்மை பணியாளர்களுக்கு 183வது வாக்குறுதியும் 285வது 153வது வாக்குறுதி 285வது வாக்குறுதி அவங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுவேன். நீங்கள் அதிமுக ஆட்சியில் கான்ட்ராக்டில் கொடுத்தாங்க, நாங்கள் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இப்போது வேறு அவுட் சோர்சிங் கிட்ட கொடுத்துட்டீங்க. கான்ட்ராக்ட் கூட இல்லாமல் அவுட் சோர்சிங் கொடுத்தாச்சு, சம்மந்தமே இல்லாமல். அவர்களை நைட்டு 13 நாள் போராட்டத்துக்கு பிறகு அடித்து விரட்டுறீங்க. மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, இன்னொரு பக்கம் நெசவு தொழிலாளர்கள் பிரச்சனை, விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கொள்முதலே பண்ண முடியல உங்களால். எல்லா நெல் கொள்முதல் நிலையங்கள்லையும் பெரிய அளவில் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கும் செயலுக்கும் வித்தியாசமாகுது. நீங்கள் 1000 நாங்கள் கொள்முதல் பண்ணுறேன்னு நீங்கள் அங்கே ஒரு நாள் 1000 பண்ணால் அடுத்த நாள் 300, அடுத்த நாள் 200, அடுத்த நாள் 800 இப்படி இருக்குது. ஏதோ ஒரு நாள் பண்ணுறதை நீங்கள் எல்லா நாளுக்கும் சொல்கிறீங்க. அங்கே போய் களத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் 240 கிலோமீட்டர் பயணம் பண்ணி 32 தொகுதிகள் 32 இடத்துல வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் போய் நேரடியாக களத்தில் நிற்கிறார். அந்த விவசாய நிலத்தில் நிற்கிறாரு. முட்டி அளவு தண்ணியில் வேட்டியை மடித்து கட்டிட்டு நிற்கிறாரு. அந்த சேற்றுக்குள்ளே நிற்கிறாரு. அந்த சேத்துல கால் வைத்தாதான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும்னு அவருக்கு தெரியுது. பொறுமையாக நின்று அந்த குறைகள்லாம் கேட்குறாரு. அரசாங்கத்தை என்ன சொல்கிறாரு, ஒரு எதிர்கட்சி தலைவர் அதுதானே சொல்லணும், மக்களுடைய பிரதிநிதியாக என்ன சொல்லணும், ஐயா இதெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். செப்டம்பர்லேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறேன்றீங்க, நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க. கொள்முதல் நிலையங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை. கடன்களை போய் பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் வந்து சம்பா சாகுபடி பண்ணதை வந்து அதே மாதிரி மானவாரி பயிர்களை நீங்கள் வந்து சொர்ணவாரி பயிர்களை நீங்கள் அறுவடை செய்ததை அதை மூட்டைகளை நீங்கள் ஏற்றுமதி பண்ணல, அதை வெளிமாநிலங்களுக்கு அனுப்பணும். அதுமாதிரி வறண்ட மாநிலமாக இருக்கிற ராமநாதபுரம், விருதுநகர் அங்கே இருக்கிற கடன்களை கொண்டு போய் வைக்கணும். இங்கே காலியாக வச்சா தானே நீங்கள் விளைச்சலை கொண்டு போய் அங்கே சேர்க்க முடியும்.
நீங்கள் கொள்முதல் நிலையத்தை திறந்து வச்சிட்டீங்க, ஆனால் 10 லட்சத்துக்கு 8 லட்சம் ஸ்டாக் இருக்குதே, எப்படி நீங்கள் கொள்முதல் பண்ண முடியும்? அப்போ குறைவாக தானே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியும். அதை டிஸ்போஸ் ஆனால் தானே இதை கொண்டு போய் வைக்க முடியும். இதுக்கு மேலே திறந்த வெளி கிடங்குகள்னு வைக்கிறீங்க. தார்பாய் பார்த்தீங்கன்னா அதில் ஓட்டை, இன்னொரு பக்கம் போதிய தார்பாய் இல்லை, போதிய சாக்கு பைகள் இல்லை, போதிய சணல்கள் இல்லை அதை கட்டுறதுக்கு. இத்தனையும் நீங்கள் இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் பார்க்கணும்ல. அப்போது உலர்த்து இடங்கள் இல்லை, அப்புறம் வேயிங் மிஷின் சில இடத்துல சரியாக இல்லை. இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் களத்தில் போய் நின்று சொல்கிறாரு, நீங்கள் என்றைக்கோ இதை செய்திருக்கணும். விளைச்சல் டபுள் பங்காயிடுச்சுன்னு மட்டும் பெருமையாக பேசுனீங்கல்ல. ஆனால் அந்த விளைச்சல் டபுள் பங்காயினா உங்கள் ப்ரொக்யூர்மெண்ட், அதை கொள்முதல் பண்ணுறது ட்ரிபிள் பங்காக இருக்கணும்ல. அதில் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் நிர்வாக திறமை.